எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களில் ஒருவன் பேசுறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாடு நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு காணொளி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேலூர் மாவட்டத்தில இருக்க வேலூர் தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. வேலூர் தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதற்கு பின் 16 முறை இந்த தடவ எலக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 16 முறை எலக்ஷன்கள்ல திமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, 1967, 1971, 1974, 1989, 2016, 2021ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா, 1977ல அதாவது எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் தேர்தல சந்திச்சப்போ வெற்றி பெற்றிருக்காரு. அப்புறம் 2011ல இக்கட்டான சூழ்நிலையில இருந்த திமுகக்கு எகெய்ன்ஸ்ட்டா இருந்தப்போ இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் 1952, 62, 1991, 2006ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மூப்பனார் கட்சியை சார்ந்தவங்க 1996, 2001ல வெற்றி பெற்றிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் 1957ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல வேலூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு 7 முறை திமுகவும், 2 முறை அதிமுகவும், 5 முறை இந்திய தேசிய காங்கிரசும், 2 முறை வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சியை சார்ந்தவங்களும், 1 முறை இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வேலூர் சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்தரலாம். அந்த வகையில நம்ம 2 தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சட்டமன்ற தேர்தல்கள்ல 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு 88,264 வாக்குகளும் 52.30% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஏடிஎம்கே சார்புல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஹரூன் ரஷீத் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 62,054 வாக்குகளும் 36.70% பெற்று இந்த இடத்துல 2ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து பாஜக சார்புல இந்த இடத்துல இளங்கோவன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 5,612 வாக்குகளும் 3.10% பெற்று இந்த இடத்துல வந்து 1ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்புல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, லட்சுமி நாராயணன் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 5,185 வாக்குகளும் 3.10% பெற்று இந்த இடத்துல வந்து 4ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மக்கள் நல கூட்டணி சார்புல இந்த இடத்துல விசிக குடுத்திருக்காங்க. அவிங்க அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இந்த இடத்துல வந்து 1.5% வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு 2016 தேர்தல்ல மக்கள் நல கூட்டணி சார்புல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 2021 சட்டப்பேரவை தேர்தல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மீண்டும் டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, கார்த்திகேயன் அவரே தான் போட்டிட்டு இருக்காரு. அவரு 84,299 வாக்குகளும் 47.20% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்து அதிமுக சார்புல எஸ்ஆர்கே அப்பு அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 75,118 வாக்குகளும் 42.10% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு 2ஆம் இடத்த பிடிச்சிருக்காரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, என். பூங்குன்றன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 8,530 வாக்குகளும் 4.8% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு 3ஆம் இடத்த பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது வேலூர் மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்தரலாம். வேலூர் மக்களவைத் தேர்தல் பொறுத்தளவுக்கு வேலூர் நாடாளுமன்ற தொகுதியா தான் வரும். வேலூர் மக்களவைத் தேர்தல்ல இந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா 2019, 2024 பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2019 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி கேன்சல் ஆயிடுச்சு. அதாவது இந்த நாடாளுமன்ற தொகுதியே கேன்சல் ஆயிடுச்சு. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல கதிரானந்த் அவர்கள் தான் வந்து அதிகமான வாக்குகள் வச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கதிரானந்த் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 80,155 வாக்குகளும் 46.37% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க அதிகமான வாக்குகள் வச்சிருக்காங்க. அடுத்து அதிமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, ஏசி சண்முகம் அவர்கள் தான் போட்டியிட்டு இருக்காரு. அவரு பார்த்தீங்க அப்படின்னா 74,188 வாக்குகளும் 42.92% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு 2ஆம் இடத்த பிடிச்சிருக்காரு. அடுத்து தீபலட்சுமி அப்படிங்கிறவங்க நாம் தமிழர் கட்சி சார்புல போட்டியிட்டு 4,603 வாக்குகளும் 2.59% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து 2024 கடந்த ஆண்டு நடந்த தேர்தல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில வந்து மீண்டும் கதிரானந்த் அவர்கள் டிஎம்கே சார்புல போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவரு 86,412 வாக்குகளும் 49.99% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, என்டிஏ சார்புல பிஜேபி தான் போட்டிட்டு இருக்காங்க. பிஜேபி சார்புல ஏசி சண்முகம் அவர்கள் போட்டிட்டு இருக்காரு. அவரு பார்த்தீங்க அப்படின்னா 66,856 வாக்குகளும் 38.68% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க
2ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. அதிமுக 3ஆம் இடத்த தள்ளப்பட்டிருக்காங்க. அதிமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில பசுபதி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 12,644 வாக்குகளும் 7.31% பெற்று இந்த இடத்துல வந்து அவைங்க 3ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல மகேஷ் ஆனந்த் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இந்த இடத்துல 6,950 வாக்குகளும் 4.02% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வேலூர் தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். 4 தேர்தல் நிலவரங்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது குறிப்பிட்ட கட்சிகள் வந்து இப்ப 4 முனை போட்டியா இருக்கு. ஸோ அதுல 3 பேத்துக்கு வந்து டேட்டாஸ் இருக்கு. அந்த 3 பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக, திமுக அண்ட் நாம் தமிழர் கட்சி. அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 36.70%, 2019ல 42.92%, 2021ல 42.10%, 2024ல 7.31% இந்த இடத்துல வந்து வாக்குகள் வாங்கியிருக்காங்க. தனிச்சு போட்டியிட்ட அதிமுகக்கு இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல அடி வாங்கியிருக்காங்க. அதே பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணியோட செயல்பட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு 40% மேல வாக்குகள் வாங்குறாங்க மக்களே. ஸோ கூட்டணியோட செயல்படும் அதிமுகக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, திமுக பொறுத்தமட்டில் 2016ல 52.30%, 2019ல 46.37%, 2021ல 47.20%, 2024ல 49.99% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 1%, 2019ல 2.89%, 2021ல 4.8%, 2024ல 4.02% வாக்குகள் வாங்கி இந்த இடத்துல வந்து ஒரு குறைந்தபட்ச வாக்குகள் தான் வந்து நாம் தமிழர் பெற்றுட்டு இருக்காங்க மக்களே. மிகப்பெரிய அளவுல வந்து அவைங்க இன்னும் நிறைய வேலைகள் செஞ்சா மட்டும் தான் இந்த இடத்துல வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் வாங்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஆக மொத்தத்துல சீமான் அவர்கள் எப்படியெல்லாம் வாக்குகள வாங்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. அடுத்து அ வேலூர் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்த பத்தி பார்த்துடலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில மொத்த வாக்காளர்களா அந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா 1,98,722 பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 95,706 ஆண்களும், 1,02,974 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் பாலினத்தவர்கள் 42 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன் வேலூர் தொகுதி ரொம்ப சின்னதா இருக்குன்னா, காட்பாடி தொகுதி வந்து பக்கமாவே இருக்க காரணத்தினால, ஸோ அதுல கொஞ்சம் பாதி மக்களும், இதுல கொஞ்சம் பாதி மக்களும் போயிட்டாங்க. ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, வாக்காளர்கள பொறுத்தளவுக்கு 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 32,349 ஆண்களும், 34,805 பெண்களும் இந்த வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 40,962 ஆண்களும், 44,073 பெண்களும் இந்த வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேல இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 22,395 ஆண்களும், 24,096 பெண்களும் இந்த வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது மக்களே. ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல யங்ஸ்டர்ஸோட வளர்ச்சிகள் அதிகமா இருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய அளவுல வாய்ப்புகள் கூடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்து வேலூர் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, 1989ல 65.80%, 1991ல 55.10%, 1996ல 61.50%, 2001ல 54.50%, 2006ல 65.30%, 2011ல 73.60%, 2016ல 68.20%, 2021ல 72.70% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு 71.50% வாக்குகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 100ல 7 பேர் வந்து இந்த இடத்துல வாக்குகள் செலுத்துறாங்க. ஸோ இல்ல 10க்கு 7 பேர் இந்த இடத்துல வாக்குகள் செலுத்துறாங்க. கண்டிப்பா வந்து அத 100ஆ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கட்சியோட முக்கிய நோக்கம். கண்டிப்பா இந்த வேலூர் மக்கள் பண்ணி குடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்து வேலூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்தமட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில வந்து திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும், சாத்தியக்கூறுகளும் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதிய மிகப்பெரிய அளவுல அவங்க வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க 2011க்கு அப்புறம். 2011ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, திமுகக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சர்க்கிள் வாய்ந்த தேர்தலா இருந்துச்சு. ஸோ அதனால இந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில மிகப்பெரிய வெற்றிகள வந்து பதிவு செய்றதுக்கு அவைங்க தயாராக இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அது 2026 தேர்தல பொறுத்தளவுக்கும் அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறதுல நம்மளுக்கு கூட தெரியுது. ஆக மொத்தத்துல நாம் தமிழக வெற்றி அதாவது திமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் திமுகவுக்கு மிகப்பெரிய எதிரிகள் நெறைய இடத்துல வந்தாலும்,
அவைங்க வெற்றி பெறும் அளவிற்கு வந்து இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. பார்க்கலாம் அது என்ன எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 37.84% 53,076 வாக்குகளுக்கும் மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில திமுகவ மீறி வெற்றி பெறும் அளவிற்கு மிகப்பெரிய அளவுல அவைங்க போராடிட்டு இருக்காங்க. ஸோ வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் இருக்கா அப்படிங்கிறதே மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா 2026 4 தேர்தல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மிக குறைவான வாக்குகள வந்து அதிமுக பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்கூடா இப்ப பார்த்தோம். ஸோ ஆக மொத்தத்தில அதிமுக எப்படி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா அதிமுக கூட்டணி வந்து மிகப்பெரிய அளவுல அவிங்க வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அது எப்படி பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா, அதிமுக கூட்டணிக்கு இப்போ வரைக்கும் பாஜக மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல வியூகம் வகுத்து குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ, அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அவிங்கள எப்படியாச்சு பாஜக கூட்டணியில இருக்க வரைக்கும் அவிங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல சவால்கள் குறைவா தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஆனா, அது திமுக வீழ்த்துற அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 6.6% வாக்குகள் வந்து இந்த இடத்துல தனிச்சு போட்டியிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 9,380 வாக்குகளுக்கு மட்டும் தான் பெறுவதற்கு வாய்ப்பு. ஏன்னா, நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில கடந்த 4 தேர்தல்களிலும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் மிக மிக குறைவா தான் இருக்கு. ஸோ, அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 6.5% வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா, நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க கொள்கை ரீதியா மிகப்பெரிய அளவில யுனிக்கா இருக்காங்க, மத்த கட்சிகள ஒப்பிடுறப்போ. ஸோ, அவிங்களோட இப்போ வரைக்கும் இந்த 4 தேர்தல் கிட்டத்தட்ட அவிங்க எலக்ஷனுக்கு வந்து 12 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ, இந்த 12 வருஷத்துல 4 தேர்தல் சந்திச்சிருக்காங்க. இந்த 4 தேர்தல்லயும் யாரோடையும் கூட்டணிகள்ல வந்து அவிங்க சேராம இருக்கிறதே மிகப்பெரிய அளவுல யுனிக்கான ஒரு விஷயம் தான். ஸோ, அவிங்களுக்கு ஆட்சிய பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த தொகுதியில ஜெயிக்கணுங்கிற வெறிய விட, கண்டிப்பா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். மக்கள் ஒரு நாளைக்கு நம்மள ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சீமான் அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு தாரக மந்திரமா வச்சிருக்காரு. ஸோ, அந்த வகையில பார்க்குறப்போ அவரோட நோக்கங்கள் நிறைவேற போகுதா இல்லையா அப்படி 2026 தேர்தல்ல அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்கு. ஸோ, அதை எப்படி வந்து அவர் டைஜஸ்ட் பண்ணிக்க போறாரு? எப்படி வந்து இத சமாளிக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல மக்களே. ஏன்னா வெற்றி பெறும் எல்லா கட்சிகளும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய அளவுல கூட்டணிகள் அந்த இது எல்லாம் பேசுறாங்க. ஆனா நாம் தமிழர் அவர்கள பொறுத்தளவுக்கு, சீமான் அவர்கள பொறுத்தளவுக்கு அவரோட கொள்கை ஒற்று போகிற அளவுக்கு யாரும் இந்த உலகத்துல இல்லன்னு நெனச்சுட்டு, அவரு வந்து கண்டிப்பா யாருகிட்டயும் அவர் பேசாமயே இருக்காரு போல இருக்கு. ஸோ, சீமான் அவர்களுக்கு வந்து கண்டிப்பா அவர் வெற்றி பெற்றாரு அப்டின்னா, மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல நல்லது செய்வாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஆனா மக்கள புரிஞ்சுக்கணும். திமுக, அதிமுக அது எப்படி வந்து விடப்போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா, அவிங்களுக்கு பொறுத்தளவுக்கு அரசியலுங்கிறது மக்களுக்காக தொண்டு செய்யணும் அப்படிங்கிறதுல அவிங்க குறிப்பா இருக்காங்க. பார்க்கலாம் அது என்ன எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவு வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு 14.18% 21,248 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க வந்து அந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் இப்ப தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிரச்சாரத்துல வந்து மேலோங்கி இருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, அவரு வந்து பிரச்சாரம் செய்ய ரெடியா தான் இருக்காரு. ஸோ மக்களாகிய நாமல் தான் அவருக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் குடுத்து கண்டிப்பா வந்து அதுல அவர வந்து உட்கார வச்சு அழகு பார்க்கணும் அப்டிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. பார்க்கலாம் அது என்ன இப்டி பொறுத்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் காலங்கள் இருக்கு. ஸோ மக்கள் எல்லாருமே ரியலைஸ் பண்ணிப்பாங்க அப்டிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அது எப்படி நடக்க போது, என்ன பண்ண போறாங்க அப்டிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த தொகுதியில 14.18% 21,248 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். இது அதிகமா போகணும், வெற்றி பெறும் அளவிற்கு போகணும் அப்படின்னா, மக்களாகிய கைகள் உங்கள்ல தான் இருக்கு. கண்டிப்பா அந்த ஒரு விரல் புரட்சிய நீங்க ஏற்படுத்தணும். அது வந்து விஜய் அவர்களுக்கு இருக்கா? இல்ல நாம் தமிழருக்கு இருக்கா? இல்ல திமுகவுக்கு இருக்கா? இல்ல அதிமுகவுக்கு இருக்கா? அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற கேள்விக்குறி. கண்டிப்பா இந்த 4 பேர்த்துக்கு வந்து இந்த 2 பேர் கூட்டணி, 2 பேர் தனி அப்படிங்கிற மாரி தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. தனியா இருக்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு கொடுமையான விஷயம் தான். அது வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, வெற்றிங்கிறது அங்க கிடைக்கிறது மிகப்பெரிய அளவுல அரிதா இருக்கு. ஸோ, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஓங்கி 4 பேர் வந்து கை தட்டினா தான் ஓசை அதிகமா வரும். ஸோ, அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ எனக்கு நான் சின்ன பையன் நானே சொல்றேன். கண்டிப்பா அவர்கள்லாம் எல்லாத்தையும் தெளிஞ்சிருப்பாங்க. ஆனா எல்லாத்தோட மக்களோட அந்த ஒருமித்த கருத்துக்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாரி இருக்காது. ஸோ, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நாமளும் வந்து ஏன் சேரலன்னு நாமளும் சொல்லக்கூடாது. ஸோ, அவிங்க தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, அவிங்க தான் எல்லாத்தையும் ஆ மக்களுக்காக தொண்டு செய்யணும் அப்டின்னா, வெற்றி பெற்றவங்களுக்கு தான் அந்த இதெல்லாம் கிடைக்கும்.
ஸோ அத வந்து மக்களும் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா வந்து கண்டிப்பா அதெல்லாம் எல்லாம் நடக்கும்னு நம்புறேன் மக்களே. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்ப பொறுத்தமட்டில், இப்படியெல்லாம் கூட்டணிகள் அமைஞ்சா மேற்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அந்த மாரி பார்த்தீங்க அப்டின்னா, அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்டின்னா, 33.84% வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 37.84% வந்து வாக்குகள் வந்து அதிமுக கூட்டணிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவைங்கள பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக, பாமகவோட மிகப்பெரிய அளவுல வந்து ஏன்னா 2026 தேர்தல்ல ஏ.சி. சண்முகம் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில இந்த 2 கட்சிகளும் தான் இந்த இடத்துல பெருசா இருந்தாங்க. ஸோ, அவைங்க இருக்கப்பயே இந்த இடத்துல 37% வாக்குகள் வந்து அவைங்க வாங்கியிருந்தாங்க. 38%. ஸோ, அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ, அவைங்க கூட்டணி அதிமுக கூட்டணியில தான் இருந்தாங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வெற்றிய வந்து அவைங்க ருசிக்க காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. பார்க்கலாம் அது எப்படி ஏன்னா இந்த கூட்டணிகள பற்றி இப்ப வரைக்கும் ராமதாஸ் ஐயா அவர்களோ, அன்புமணி ஐயா அவர்களோ இன்னும் எதுவும் சொல்லல. ஸோ இன்னும் தேமுதிகவும் இவைங்கள அதிமுக கூட்டணி பத்தி பேசல. ஸோ அவைங்களுக்கே சின்ன கான்ட்ரோவர்சிஸ் கூட அவைங்க சபாமெல்லாம் விட்டாங்க அப்படிங்கிறத நம்ம செய்தியில பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இதுல வந்து 2ல 1 நடக்கும். அது எப்ப நடக்குங்கிறது தான் மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா தேமுதிக வந்து இந்த 8ஆம் தேதியோ, 10ஆம் தேதியோ ஒரு இது பண்ண போறாங்கன்னு நெனைக்கிறேன். ஜனவரில. ஸோ அவைங்க வந்து அந்த இடத்துல அனவுன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அது எப்படி இருக்க போது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. அடுத்து திமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், மக்கள் நீதி மய்யம், மதிமுக போன்ற கட்சிகள் வந்து 2019லேருந்து அவைங்க கொஞ்சம் அவைங்களோட அவைங்களோட அந்த பார்ட்னர்ஷிப் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு ஹெல்த்தியா தான் இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப அவைங்க 39.13% ஏன்னா இந்த இடத்துல வந்து திமுக கன்டினியூஸா வெற்றி பெற்றிருக்காங்க மகளே. 2026 தேர்தல்ல கூட வந்து அவைங்க வந்து ஒற்றுமையா தான் இருப்பாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயமும் இல்ல. அவைங்க கட்சிக்குள்ள வந்து உட்கட்சி பூசல் அதெல்லாம் வந்து காங்கிரஸ்குள்ளயும் இருக்கு. நெறைய இடத்துல இருக்கு. ஸோ அதெல்லாம் மீறி வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து இந்த இடத்துல மீண்டும் அரியணை ஏறுறதுக்கு அவர் மிகப்பெரிய அளவுல பாடுபடுவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. பார்க்கலாம் அது என்ன நடக்க போது, எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 6.6% வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து தனிச்சு போட்டியிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவைங்க பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கொள்கை ரீதியா தனிச்சு தான் போட்டியிடுவோம் அப்படிங்கிறத வந்து உறுதியா வந்து சீமான் அவர்கள் தெரிவிச்சுட்டு இருக்க காரணத்தினால, கண்டிப்பா இந்த மாரியான வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். பார்க்கலாம் அது என்ன நடக்க போது, எப்படி நடக்கும். ஏன்னா, அவைங்க கூட்டணிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல அதிமுகவோட இருந்தாங்கன்னா, அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. ஸோ சீமான் அவர்கள் அத ஒத்துக்கொள்ளுவாரா? இல்ல அவைங்களோட கூட்டணி செல்வாரா? என்டிஏவோட அவர் சேருவாரா? அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்கு. ஸோ பார்க்கலாம் அது என்ன நடக்க போது? எப்படி நடக்க போகுது? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து தமிழகத்துக்கு புது வரவா வந்திருக்க தமிழக வெற்றிக் கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில தனிச்சு போட்டிட்டாங்கன்னா 19.18% வாக்குகள் வந்து வாங்குறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஏன்னா இந்த தொகுதி வந்து சிட்டி பேஸ்டா இருக்க காரணத்தினால, இந்த தொகுதியில வந்து குறிப்பிட்ட அளவுக்கு வாக்குகள் தான் பெற்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால, ஸோ அந்த வாக்குகள் வந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மிகப்பெரிய ஏன்னா இந்த இடத்துல ஆளுமைங்கிறது திமுகவுல அவர் இருக்காரு. பட் ஆனா வந்து அவர் ஒரு எப்படி சொல்றது? அவர் வந்து ஒரு அமைச்சராவோ சம்திங் அந்த மாரிலாம் நான் கேள்விப்படல. ஸோ அதனால வந்து விஜய் அவர்களோட கட்சி வந்து மிகப்பெரிய அளவுல வாக்குகள பிரிக்க வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அது எந்த அளவுக்கு இருக்க போது, எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் வந்து மிக கு அவருக்கு அவரோட இப்ப இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். பார்க்கலாம் அது என்ன நடக்க போது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து எங்களுக்காக நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.